வாசிக்கப்பட்ட பகுதிக்கு நேராய் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். வேதாகம் வைத்திருக்கிற எல்லோரும் வேதாகமத்திற்கு நேராக பாருங்கள். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட உங்கள் கவனத்தை அந்த வசனத்திற்கு நேராக திருப்புங்கள். அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவரோ வென்றால் மனிதனுக்கு பல மனங்கள் உண்டு, பல இருதயங்கள் உண்டு, பல நினைவுகள் உண்டு. ஆமென். இன்றைக்கு ஆம் என்று சொல்கிறவர்கள் நாளைக்கு அல்ல என்று போயிடுவாங்க. இன்றைக்கு இல்லைங்கிறவங்க நாளைக்கு ஆமான்பாங்க. மனிதருக்கு பல மனங்கள் உண்டு, பல இருதயங்கள். அதனால தான் உலகத்தை ஒரு பாட்டு பாட்டா 2 மனம் வேணும்னு உலகத்தை ஒரு பாட்டை பாடுதான். 2 மனங்கள் அல்ல, இன்னைக்கு பல மனங்கள் உலகத்திலே இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ ஒரே மனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் எண்ணினால், அவர் நினைத்தால், அவர் சித்தம் கொண்டால், அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவர் நிறைவேற்றியே ஆவார். அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்தே ஆவார். அவர் சொன்னால் மாறுவது இல்லை. அல்லேலூயா. அவர் வசனித்து மறப்பது இல்லை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் கீழே விழுந்து போவது இல்லை. அவர் ஒரே மனமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. கைவிட மாட்டேன்னு சொன்னா கைவிட மாட்டாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா ஆசீர்வதிச்சு தான் ஆவாரு. ஆமென். உயர்த்துவேன்னு சொன்னா உயர்த்தி தான் ஆவாரு. பெருக பண்ணுவேன்னு சொன்னா பெருக பண்ணி தான் ஆவாரு. ஹல்லேலூயா. அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை ஒருவனும் ஒரு காலமும் திருப்ப முடியாது. திருப்பத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்க, கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்க, கர்த்தர் நம்மை உயர்த்த சித்தமாய் இருக்க, அவரை ஒருவனும் திருப்ப முடியாது. ஹல்லேலூயா. அவர் ஒரே மனமாக இருக்கிறார். உங்கள் மேல் நினைவாய் இருக்கிற கர்த்தர், உங்கள் குடும்பத்தின் மேல் நினைவாய் இருக்கிற கர்த்தர், உங்கள் சபையின் மேல் நினைவாய் இருக்கிற கர்த்தர் ஒரே மனமாக இருக்கிறார். எந்த நோக்கத்தோடு கரம் பிடித்தாரோ, எந்த சித்தத்தோடு கை பிடிச்சாரோ, எப்படி அழைச்சாலோ அதே நோக்கம் கடைசி வரை நிறைவேற்றியே தீர்வார், நடத்தியே செய்வார், நிகழ்த்தியே ஆவார். அவர் மாறுவது இல்லை. அவரை மாற்றத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவரை திருப்பத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாறுவது இல்லை. ஆமே. சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நாட்கள் மாறலாம். ஆமே. நாம் கூட மாறலாம், அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. ஒரே மனமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை திருப்பத்தக்கவன் யார்? பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்ததை தடை பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஆலயத்திற்காக ஒரு வேலையை ஆரம்பிக்க பொழுது ஒரு இடத்தை எங்கள் திருச்சபைக்காய் நாங்கள் கட்டுறதுக்காக, ஆமேன், அந்த இடத்தை நான் சபை பேரில் எழுதி வச்சும் போது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், ஓ சாவு என் கையில் தான்னார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. அவர் ஒரு ஆமேன் ஒரு பாரம்பரிய, அவர் ஒரு கிறிஸ்தவர் தான். ஆனால் சபை கட்டக்கூடாதுன்னு நமக்கு அகேன்ஸ்டாக எழும்பி வந்தார். ஆமே. பெரிய பஞ்சாயத்தெல்லாம் பண்ணார், ஆட்களெல்லாம் கூப்பிட்டு. அப்போ சொன்னார் எல்லாருக்கு முன்னாடி வச்சு, ஓன் சாவு என் கையில் தாண்டான்னு. எனக்கு பெரியப்பா முறை வேணும் அவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மகிமை அடைவதாக. ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்னதை ஆமேன் நிச்சயமாக செஞ்சு முடிப்பாருன்னு நான் நம்பினேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். எனக்கு சாதகமான நபர்கள், சாதகமான பதில்கள், ஆமேன், நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிக்கிற நபர்களெல்லாம் வச்சுதான் கர்த்தர் நமக்கு ஒன்று செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உலகமே எதிர்த்தாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரையானால் அவர் சொன்னதை செய்தே தீருவார். ஹல்லேலூயா. உன் சாவு என் கையிலன்னு சொன்னவருடைய அடக்க ஆராதனையை நான் தான் நடத்தினேன். ஹல்லேலூயா. சொன்னவர் மாறிட்டாரு, எனக்கு சொன்னவர் மாற மாட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை அடைவது. அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை ஒருவனாலும் திருப்ப முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க சபை மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல, இந்த தேசத்தின் மேல தேவன் எந்த காரியத்தை நினைவாக வைத்திருக்கிறாரோ அதே மனதோடு, அதே நினைவோடு இன்றும் நிறைவேற்ற துடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்.
இருக்கிறாரு, ஒரே மனமாதான் இருக்கிறாரு. அவர் திரும்பவில்லை, திருப்பத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் அல்ல, சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? எதுவுமே அவர் சித்தத்திலிருந்து விலகி போகாது. ஆமென். அவருக்கு சித்தத்தின் பானபடி செய்வார் அப்படின்னு போட்டிருந்தா கூட பரவாயில்லை. அவர் சித்தத்தின்படி செய்வார் அப்படின்னு போட்டிருந்தா அவர் சித்தத்தின்படி என்ன பண்றாரு? ஆனால் என்ன போட்டிருக்கு? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், அவர் சித்தத்தின்படி 1 2 கிடையாது, எல்லாத்தையும் செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் செய்ய போகிறாரு. 1 2 கிடையாது. அவர் சித்தத்தின்படி சகலத்தையும் எல்லாவற்றையும் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஆமென். சொல்லிட்டு சொல்லலாம், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம். இப்படி அவரை பற்றி நிறைய சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்படி விவரிச்சுக்கிட்டே போகலாம், விடிய விடிய பேசிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி. அவருடைய மகத்துவங்களை, மகிமையே, அவருடைய கிரியைகளை, அவருடைய காரியங்களை, இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்துல. அதில் ஒன்றை மாத்திரம் நான் எடுத்து இப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துறேன்னு சொல்கிறான். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அப்ப அவர் என்ன நினைவாய் இருக்கிறாரு? எதை விட்டு அவர் திரும்புவதில்லை, எதையெல்லாம் அவர் சித்தத்தின்படி செய்கிறார் என்றால், எனக்கு குறித்ததை அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். எனக்கு குறித்தது குறித்து அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். எனக்கு குறித்ததை குறித்து ஒரு நாளும் அவர் திரும்புவது இல்லை. ஆகையால் எனக்கு குறித்ததை, உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரே மனமாய் இருக்கிறார் என்றார். எதிலே ஒரே மனமாய் இருக்கிறார்? எனக்கு குறித்ததை, உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் ஒரே மனமாய் இருக்கிறார். உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றும்படிக்கு அவர் திரும்புவது இல்லை. உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றும்படிக்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். சித்தம் கொண்டு செய்தே தீருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்று குறித்ததை தேவன் நிச்சயம் 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 நிறைவேற்றுவார். நிறைவேற்றுகிற நேரம் வந்தது, நிறைவேற்றுகிற காலம் வந்தது. விசுவாசிக்கிறீர்களானால் ஆமென் சொல்லுங்க. எஸ், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை, என் குடும்பத்திற்கு குறித்ததை, உங்களுமே ஊழியத்திற்கு குறித்ததை, சபைக்கு குறித்ததை, அவர் எதை குறித்து வைத்திருக்கிறாரோ, எதை நினைவாக இருக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தமிழ் பைபிளுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். அவர் சித்தமானபடி எல்லாம் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் எனக்கு குறித்ததை அவர் செய்வார்னு போடலை, நிறைவேற்றுவார்னு போட்டிருக்கேன். செய்கிறது வேற, நிறைவேற்றுறது வேற. ஹல்லேலூயா. செய்கிறது சித்தத்தின் மானபடி அது. ஆமென். அந்த நேரத்தில் செய்கிறது. நிறைவேற்றுதல்னா என்னன்னா, இதற்காகத்தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதற்காக தான் ப்ரிப்பேர் ஆனேன், இதற்காக தான் காத்திருந்தேன், இதற்காக தான் ஆயத்தப்படுத்தினேன், அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான். எதை திட்டம் பண்ணினாங்களோ, எதை பிளான் பண்ணாங்களோ, எதை சித்தம் பண்ணாங்களோ அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான் நிறைவேற்றுதல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். ஏதோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஆக்குங்கன்னு சொன்னால் என்னத்தையும் ஒன்று ஆக்கி என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. ஆமாம். ஒரு மெனுவை கொடுத்து இது மாதிரி கரெக்டாக இத்தனை மணிக்கு செய்யுங்கன்னு சொன்னால் கரெக்டாக 12 மணிக்கு இந்த கொடுத்துருக்கிற மெனுவில் இருக்கிறது எல்லாமே செஞ்சு முடித்து கரெக்டாக 12 மணிக்கு ஒப்படைக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு பேர் தான் நிறைவேற்றுதல். அப்போ தேவன் ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறாரு உங்களுக்கு. ஹல்லேலூயா. சொல்லி வச்சிருக்கிறாரு, இந்த நேரத்தில் இந்த காலத்தில் சரியான நேரத்தில் என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுப்பேன், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அவங்க எவ்வளவு நாள் வடிச்ச கண்ணீருக்கு ஜெபத்திற்கு நான் பதிலை கொடுப்பேன். அவங்க வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். அவங்க காத்திருப்ப நாட்களை நான் முடிவு பண்ணுவேன். அவங்க இதயத்தில் இருந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். அவங்க ஒரு காலத்தை நேரத்தை குறித்து வச்சிருக்கிறாரு. அதை தம்முடைய நேரத்தில் நிறைவேற்றும்படிக்கு தேவன் காத்திருக்கிறவங்க காத்திருக்க பண்ணி இருக்கிறாரு. அதுதான் நிறைவேற்றுதல். பிரைஸ் எல்லாம்
பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், உங்களுக்கு செய்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில விஷயங்களை தேவன் செய்கிறாரு, சில விஷயங்களை தேவன் நிறைவேற்றுகிறாரு. ஹல்லேலூயா. நிறைவேற்றுகிறார் என்றால் உங்களுக்காக அவர் ஏற்கனவே ஒன்ன திட்டம் பண்ணிட்டாரு, கொடுக்கணும்னு திட்டம் பண்ணிட்டாரு, செய்யணும்னு பிளான் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. குறித்ததை நிறைவேற்றுவார், குறித்ததை நிறைவேற்றுவார். உங்களுக்கென்று குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், உங்கள் குடும்பத்திற்கென்று குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எதையெல்லாம் தேவன் குறித்து வைத்திருக்கிறாரோ, நினைவாய் இருக்கிறாரோ, அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையில பார்க்கிறோம், பிசாசு வாரான். பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆமென், யோபு ரொம்ப உண்மையுள்ள மனுஷன், தேவ பக்தியா இருக்கிறான், நல்ல ஆராதிக்கிறான், நல்ல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறான். ஆமென். அவனை பற்றி அவன் ஒரு நாள் அவன் வாழ்க்கையில தீமையோ தீமையான காரியங்களோ தேவனுக்கு விரோதமான காரியங்களோ இல்லைன்னு சொன்ன உடனே ஆமென் சொல்றான், ஆமென், ஆண்டவர்கிட்ட நீர் அவனை சும்மாவா வச்சிருக்கிறீரு, கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறீரு, ஆசீர்வதிச்சிருக்கிறீரு, அவனுக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதனால இதெல்லாம் இருந்தா ஒருத்தன் கண்டிப்பா என்னதான் செய்வான், ஆண்டவருக்கு உண்மையா, ஆண்டவர் நல்லவர் வல்லவர்னு என்னதான் செய்வான், சொல்லதானே செய்வான். கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்தி பாரும், அதுக்கப்புறம் யோபு எப்படிப்பட்டவனு தெரியும்னு வந்து பிசாசு ஒன்று யோபை குறித்து ஒன்று குறிக்கிறான். அல்லேலூயா. அதே மாதிரியே தேவன் அவனை சோதிக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். யோபுவின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் அவன் நிற்கிறான். ஆமென். நிற்க பொழுதும் அவன் மாத்திரமல்ல, ஆமென், அவன் சொல்றான், ஆமென், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. ஆமென். பிசாசு யோபுவின் வாழ்க்கையில ஒன்ன குறிச்சு வச்சான், அது யோபு வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அல்லேலூயா. இப்படிலாம் பண்ணா யோபு தூசிச்சிருவான், இப்படிலாம் பண்ணனா யோபு பின்வாங்கிடுவான், இப்படிலாம் நடக்க சூழ்நிலைகள்லாம் எதிராக மாறிச்சுன்னா யோபு தன் வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு வெளியில வந்துடுவான், ஆண்டவரை தூசிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு ஒன்ன யோபு வாழ்க்கையில குறிச்சு வச்சான். ஆனா பிசாசு குறிச்சு வச்சது யோபு வாழ்க்கையில நடக்கல. சரி, பிசாசு தான் இப்படி வாரான்னு நினைச்சு அவன் பார்த்தா அவன் மனைவி, அவன் கெட்டின பொண்டாட்டி வாரா. அல்லேலூயா. வந்து ஆமென், நீ இன்னும் எவ்வளவு நாள் தான் ஆமென் உத்தமத்தில் நிலைத்திருப்பீரு, இன்னும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு எவ்வளோ நாள் தான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பீரு, அதான் ஆண்டவர் தானே எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, சாக தான் போகிற. அல்லேலூயா. யார் சொல்கிறா? மனைவி, நல்ல மனைவி. அல்லேலூயா. ஆமென். நீ எப்படினாலும் என்ன இன்னும் கொஞ்ச நாள் என்னதான் ஆக போகிற, சாக தான் போகிற. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது வாயை திறந்து ஆண்டவரை தூசிச்சுட்டாவது. அல்லேலூயா. பிசாசாவது தேவன்கிட்ட தான் போய் நேராக பேசிச்சு, ஆனால் இந்த மனைவி நேரையே வந்து என்ன பண்ணிடுச்சா? அல்லேலூயா. ஒரு சாக போகிற ஒரு தடவையாவது ஆண்டவரை தூசிச்சுட்டு என்ன பண்ணிடு. அல்லேலூயா. நீ தூசிக்கிறத என் காது என்ன பண்ணணும், கேட்கணும். இழந்ததெல்லாம் விட துக்கம், இவன் தூசிக்கலேங்கிறது அந்த அம்மாவுக்கு அது ஒரு பெரிய காரியமாக இருந்துச்சு. மனைவி ஒன்று நினச்சா யோபு தூசிடுவான், கடைசியாக ஒரு தடவை சாக போகிற நிறையாவது தூசிடுவான். மனைவி ஒன்றை குறித்து வைத்தால் அதுவும் நடக்கலை. அல்லேலூயா. இவங்க தான் இப்படி இருக்கிறான்னு யோபுவுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இவனுடைய நண்பர்கள் வந்தாங்க. 3 பேர் வந்து யோபுக்கு ஆறுதல் சொல்வாங்கன்னு பார்த்தா அவங்க வெந்த புண்ணில் வேலை பார்த்தின மாதிரி கூட கொஞ்சம் தான் யோபுவை என்ன பண்ணிட்டாங்க, ஆமென், காயப்படுத்திட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, உள்ளபடி பார்த்தா யோபுவை நீ பண்ண துர்மார்க்கத்தனத்திற்கு இன்னும் அதிகமாக உனக்கு நடந்திருக்கணும். அப்போ நடந்திருக்கிறத பார்த்தா ஏதோ பரவாயில்லான்னு நினச்சிக்கோன்ட்டாங்க. அல்லேலூயா. யோபு 5வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போ சில பேர் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி, நம்மளே ஏதோ ஒரு வேதனையில் ஒரு கஷ்டத்தில் என்ன பண்ணியிருப்போம் இருப்போம். அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல வருவாங்க. பார்த்தோன்னா நல்ல வேலைக்கு இதோட போச்சேன்னு நினைங்க, முழுசும் போகலையே அப்படின்னு நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க. அப்படி தான் யோபுட்ட வந்து சொல்கிறாங்க, உள்ளபடி பார்த்தா யோபுவே உனக்கு இன்னும் நிறைய என்ன இருக்கணும், நடந்திருக்கணும், இது வரைக்கும் நடந்துருச்சேன்னு சந்தோஷப்படுன்றாங்க. அவங்க ஒன்று நினச்சாங்க யோபு வாழ்க்கையில் இதை விட பெருசாக நடக்கும்னு, அதுவும் என்ன ஆகலை,
பிசாசு முன் குறித்தது யோபுவின் வாழ்க்கையில் நடக்கலை. மனைவி குறித்து வச்ச அதுவும் நடக்கல, நண்பர்கள் குறிச்சாங்க அதுவும் நடக்கல. ஆனால் யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் எதை குறித்து வைத்தாரோ, எதை திட்டம் பண்ணினாரோ, எதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அதை முற்றும் நிறைவேற்றினார். கர்த்தர் செய்ய நினைத்தது அவர் எனக்கென்று உங்களுக்கென்று எதை முன் குறித்தாரோ அது மாத்திரமே நிறைவேறும். அது மட்டுமே நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆமென் அநேக மனிதர்கள் சில திட்டங்களை சொல்லலாம், அநேக மனிதர்கள் சில காரியங்களை செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை மேலே ஆமென் உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தின் மேலே தங்களுடைய காரியங்களை திணிக்கலாம் என்று நினைச்சாலும், திட்டம் பண்ணணும்னு நினைச்சாலும், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் முன் குறித்தது மாத்திரமே நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாரு, மாமா சொன்னாரு, அவங்க சொல்லியிருந்தா அப்படி ஆயிருக்கும், இவங்க சொல்லியிருந்தா இப்படி ஆயிருக்கும், அங்க அவங்க பேச்சை கேட்டு போயிருந்தா அங்க ஆயிருக்கும், இங்க ஆயிருக்கும். எதையும் குறித்து கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. தேவன் எதை உன் வாழ்க்கையிலே குறித்திருக்கிறாரோ, தேவன் எதை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அது மாத்திரமே நடக்கும், அது மாத்திரமே நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆமென். சில சம்பவங்கள் நம்மளுக்கு பரிச்சயமாய் நன்காய் தெரிந்த சில சம்பவங்களை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். ஆமென். யோசேப்பு என்கிற தேவனுடைய மனுஷன் ஆமென் சிறு வயதிலே ஆமென் யாக்கோபினுடைய ஆமென் 10வது பிள்ளையாய் அவன் பிறக்கிறான். ஆமென் 11வது பிள்ளையாய் பிறக்கிறான். ஆமென் தகப்பனால் அதிகம் நேசிக்கப்படத்தக்க ஒரு மனிதன், தகப்பனால் அதிகம் ஆமென் நேசிக்கப்படுகிறவன். ஆமென் பலவர்ண அங்கி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, அவன் உணவுகள் கொடுக்கப்படுகிறது, எல்லாரும் கூட ஒரு ஸ்டெப் மேல வச்சு அவன் என்ன பண்றாரு, வளர்க்கிறாரு. ஆனால் சிறு வயதிலேயே தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 11 அரிக்கட்டுகளும் விழுந்து இவனுடைய அரிக்கட்டுகள் என்ன ஆயிடுச்சு, வணங்கிச்சு. பிரைஸ் காட். ஆமென். பின்பு 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவனை வணங்கினதாக கர்த்தர் இவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. தரிசனம் கொடுத்த கர்த்தர் இவன் தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்லை, இவன் தரிசனத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், அப்பாட்டையும் சொல்லிட்டான், சகோதரர்கள்ட்டையும் சொல்லிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாருக்கு சத்துரு அதிகமாக எழும்புவாங்க தெரியுமா? யார் வாழ்க்கையில் கர்த்தர் அதிகமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவங்க வாழ்க்கையில் தான் சத்துரு அதிகமாக எழும்புவான். பிரைஸ் தி லார்ட். சத்துருவே இல்லாத, போராட்டமே இல்லாத, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 11 பேர் அது வரைக்கும் தம்பின்ட்டு இருந்தவங்க இவனுடைய தரிசனத்தை சொன்ன உடனே அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். அவனை சத்துருவாக பார்க்க ஆரம்பித்தார்கள், அவனை பகைக்க முகமுகமாய் பகைக்க ஆரம்பித்தார்கள். தரிசனம் யார் வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறதோ, யார் வாழ்க்கையில தரிசனம் இருக்கிறதோ, யார் வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை சுமந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில சில பகைகள், சில சத்துருக்கள், சில எதிர்மறையான காரியங்கள் வரதான் செய்யும். ஆமெனா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவரை தன்னை அங்கீகரித்த, தன்மேல் அன்பாயிருந்த, தன்னோடு இருந்த தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய குடும்பம் இப்ப தன்னை பகைக்க ஆரம்பிக்குது, தன்னை கடிந்து கொள்ள ஆரம்பிக்குது, தன்னை ஒதுக்க ஆரம்பிக்குது, தன்னை தூஷிக்க ஆரம்பிக்குதுன்ற உடனே, ஓ யோசேப்பே உன் வாழ்க்கையில நீ நல்லா இருந்த, இப்ப நான் தரிசனத்தை கொடுத்ததுனால, வாக்கு தத்தத்தை கொடுத்ததுனால இவங்கெல்லாம் பகைக்கிறாங்களா, சோ பரவாயில்ல நான் பேக்வர்ட் ஆயிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் மாறல. எவ்வளவு பகைக்க முடியுமோ அவ்வளவு பகைக்கும்படிக்கு தேவன் யோசேப்பின் வாழ்க்கையிலே இடம் உண்டாக்கினார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இடம் உண்டாக்கினார். அதை தேவன் ஒருபோதும் தடுக்கல. ஆமென். இந்த பகை நாளாக என்ன ஆயிடுச்சு, யோசேப்பை கொன்று போடுகிற அளவிற்கு இந்த பகை அவருக்குள் வளர்ந்தது. சகோதரரை சந்திக்க அவன் புறப்பட்டு போகிறான். இவன் தூரத்திலே நடந்து வருகிறதை பார்த்த உடனே சகோதரர்கள் சொல்லுகிறாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அல்லேலூயா. இந்த அல்லேலூயாக்காரே வாரான், இந்த வேதக்காரே வாரான். அல்லேலூயா. சில சொந்தக்காரங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க, நம்மளுக்கு அல்லேலூயா இந்த வந்துட்டாங்க, அல்லேலூயா போ கோஷ்டி. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷம் தான் பாடுறேன். அல்லேலூயா.
ஆமேன். என் மேலே ஒருத்தர் கிளேஸ் கொடுத்துருக்கிறார், என்னுடைய சித்தப்பா. என் மேலே இந்த ஊழியத்தின் நிமித்தமாக கிட்டத்தட்ட ஒரு 16 கேஸ் ஒருத்தர் கொடுத்துருக்கிறார். 16 கேஸ் இருக்குது. அதில் ஒன்று இப்போ ஹியரிங்க்கு வந்திருக்குது. போன 3 நாளைக்கு முன்னாடி தான் அதனுடைய எவிடன்ஸை அவங்க கொண்டு வந்து வைச்சாங்க. அப்போ அவர் கோர்ட்டில் ஜட்ஜுக்கு முன்னாடி என்னையை பற்றி வாக்குமூலம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இவர் ஜீவப்பாதையில் ஊழியத்தில் ஒரு பாதராக இருக்கிறாரு. இவர் கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தில் அதிகமாக ஈடுபடுகிறார். இவருக்கு பணபலம் அதிகம் உண்டு. நம்மளை பற்றி அவன் சொல்கிறான். அல்லேலூயா. ஓ அப்படியான நம்மளும் என்ன பண்ணிக்கிற வேண்டியதான், பரவாயில்ல, நம்மளை பற்றி நல்ல ஸ்டேட்மெண்ட் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்புறம் சொல்கிறார், இவருக்கு ஆள் பலம் நிறையா இருக்குது, இவர் என்ன நினச்சாலும் எங்கே நினச்சாலும் இதை சாதிச்சிருவார். யார்கிட்ட சொல்கிறான்? ஜட்ஜிட்ட என்னை ஏதோ பெரிய ஆள் மாதிரி அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான். அவர் சொல்கிறான். அப்போ என்னுடைய லாயர்கிட்ட அந்த ஜட்ஜி கேட்டுக்காரு, ஆமாம் யார் இவர், எதுவும் இவர் விஐபியான்னு கேட்குறாரு என்னுடைய லாயர்கிட்ட அவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவன் நம்மளை பற்றி பில்டப், சில நேரத்தில் நம்மளுடைய அடையாளத்தை நம்ம சத்துரு தான் என்ன பண்ணுறான் கரெக்டாக. அல்லேலூயா. எத்தனை தடவை நம்ம கூட ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை தடவை நம்ம கூட ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, எத்தனை தடவை நம்ம கூட சபைக்கு வந்திருப்பாங்க. அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாளாவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்களா? அல்லேலூயா. ஒரே ஒரு தடவை தான் வந்தாங்க. ஒரு 2 தடவை என்னை அருப்புக்கோட்டை ஆர்டிஓ கோர்ட்டுக்குள்ளே வச்சு என்னை அடித்தாங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், இவர் ஆள் பலம் மிக்கவர், பணம் பலம் மிக்கவர், உலக புலம் பிரசங்கம் பண்ண போகிறாரு, இவருக்கு எங்கே நினச்சாலும் என்ன நினச்சாலும் இவர் சாதிச்சிருவாருன்னு அவன் சொல்கிறான். அப்போ தான் நமக்கே தெரியுது, ஓ நமக்கு இவ்வளவோ பெரிய பலன் இருக்கு போலன்னு. அல்லேலூயா. ஆமே. சில சத்துருக்கள் தரிசனம் இருந்தால், வாக்குத்தத்தம் இருந்தால், சில சத்துருக்கள் தானாக எழும்பதான் செய்வான். அல்லேலூயா. ஆமே. உங்கள் மேலே வாக்குத்தத்தம், எதற்கு என்னை பகைக்கிறாங்க, ஏன் என்னை பகைக்கிறாங்க, ஏன் என்னை ஒதுக்குறாங்க, எதற்காக இவர்கள் என்னை ஆமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, நமக்கு புரியாது. ஆனால் தெரியும், ஸ்பிரிச்சுவலாக ஆவியில் தெரியும், ஏன் மேலே வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால, ஏன் மேலே தரிசனம் இருக்கிறதுனால, ஏன் மேலே அவருடைய திட்டம் இருக்கிறதுனால தான் இவர்கள் காரணமே இல்லாமல் கூட்டம் உன்னை பகைத்துக்கிட்டு இருக்கு. ஆமே. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளுக்கு புரியப்படலை, என்ன கெடுதல் செஞ்சோம், என்ன தீமை செய்தோம், என்னை பகைக்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, என்னை ஒரு மாதிரியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, என்னை ஒரு மாதிரியாக நடத்துகிறாங்க, எனக்கு இது துக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் மேலே வாக்குத்தத்தம் இருந்தோம், உங்கள் மேலே தரிசனம் இருந்தோம், உங்கள் மேலே தேவனுடைய திட்டம் இருந்தோம். ஆமென். சில மனிதர்கள், சில சூழ்நிலைகள் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், ஒதுக்கப்படுவீர்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு காரணம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பகைச்சுக்கிட்டே இருந்தான், துரத்திக்கிட்டே இருந்தான். ஒரு வாய்ப்பு கிடைச்சது. யோசேப்பை தூக்கி கொலை செய்கிறதுக்காக போகும்போது தப்பு வச்சு குழியில் போடுறாங்க. பின்பு அவனை எடுத்து எகிப்துக்கு விற்று விடுகிறார்கள். விற்கப்பட்ட யோசேப்பு அங்கே போகிறான். ஆமென். இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். நான் கடைசியாக வருகிறேன். அங்கே ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்றதுக்கு யார் என்று தேடுகிற பொழுது அவனோடு கூட இருக்கிற பானபாத்திரக்காரன் சொல்றான், சாலையில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் சொப்பனுக்கு அர்த்தம் சொல்கிறான். சொன்னே யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றான், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான். அவனே கர்த்தர் பார்வோனுக்கு தேவனாக யோசேப்பை சிங்காசனத்தில் உயர்த்தி வைச்சாரு. ஹல்லேலூயா. முன் குறிக்கப்பட்ட ஒரு திட்டம். அது யோசேப்பின் தகப்பனுக்கு தெரியாது, யோசேப்பின் சகோதரர்களுக்கு தெரியாது, ஏன் யோசேப்புக்கே தெரியாது, தேவனுக்கு மாத்திரமே தெரிந்திருந்தது. அல்லேலூயா. சில தரிசனங்கள், சில வாக்குத்தத்தங்கள் ஆமென் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். சொன்னதிலிருந்து, நீங்கள் பெற்றுக்கொண்டதிலிருந்து பகைக்கப்படலாம், ஒதுக்கப்படலாம், ஓடப்படலாம், துரத்தப்படலாம். ஆனால் பயப்படாமல் காத்திருங்க, காத்திருங்க, காத்திருங்க. ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், எந்த கூட்டம் பகைப்பதோ, எந்த சூழ்நிலைகளோ நிராகரிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல ஆமென் நீங்க பிடிங்கி எறியப்பட்டீங்களோ, அதே இடத்துல தேவன் அங்கீகரித்த சிங்காசனத்தின் மேன்மையை அவர் குறித்ததை நிறைவேற்றுவார், அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. எதை குறித்து வைத்தார்? உனக்கென்று வைத்திருக்கிற ஒரு மேன்மையை அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தரிசனம் கிடைக்கலனா ஒரு 11 அண்ணன்மார்களுக்கு, அப்பா அம்மா 2 பேருக்கு, ஆமென், ஆக மொத்தம் 13 பேருக்கு தான் இந்த யோசேப்பு செல்ல பிள்ளை. ஆமென்.
அல்லேலூயா. ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள இந்த யோசேப்பு ஒரு 13 பேர். ஆமே, யோசேப்புக்கு இன்னும் ஒரு 4-5 மனைவிமார் இருந்தாங்க. சரி, அவங்களுக்கும் செல்லப்பிள்ளை ஒரு 15 பேருக்கு தான் இந்த யோசேப்பு யாரு? செல்லப்பிள்ளை. ஆமே, கொஞ்சம் இருப்பாங்க, இவன் கேட்கறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தரிசனம் வந்ததுக்கு அப்புறம், ஓடுனதுக்கு அப்புறம், பகைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏன் தேவன் உங்கள் வாழ்க்கையில சில அசௌரியமான சூழ்நிலையில் அனுமதிக்கிறார் என்றால், தரிசனம் உடையவனுக்கு, வாக்குத்தத்தங்களை உடையவர்களுக்கு அதை நிறைவேற்றும்படிக்கான சில வழிகளை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில பகைகள், சில உபத்திரவங்கள், சில நெருக்கங்கள், ஆமென், உங்களுக்கு என்று தேவன் முன்குறித்து வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்கு நேராக தான் நடத்துகிறது. நீங்கள் திசை கட்டு போகவில்லை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த நெருக்கங்கள், இந்த பிரச்சனைகள் என்னை அவருடைய தரிசனத்திற்கு, வாக்குத்தத்தத்திற்கு நேராக நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பாடுகள் வந்தான, எத்தனை பகைகள் வந்தா என்ன, பிரைஸ் தி லார்ட். தேவன் குறித்ததை நிறைவேற்றுவார், அவர் சொன்னதை செய்வார், நடந்தே ஆகும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நல்ல சத்தமா ஆமென் சொல்றவங்களுக்கு 2 மடங்கா ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு மனுஷன்கிட்ட வந்தார், ஒரு பிரச்சனை, சபை பிரச்சனை தான், ஆலயத்திற்கு உண்டான ஒரு இடத்துல பிரச்சனை. அவன் ஓடி வந்து என்னை அருவாளை வச்சு வெட்டிட்டார். அருவா திரும்பிருச்சு, என் கழுத்தில் விழுந்துருச்சு. மறுபடியும் சுற்றிட்டு திருப்பி வந்து வெட்டுறார், திரும்பவும் அருவாள் திரும்பிடுச்சு. 3வது முறை ட்ரை பண்ணும்போது சத்தம் கேட்டு சுற்றி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்னமோ இவனை வெட்ட முடியலடா அப்படின்னாரு. அல்லேலூயா. என்னமோ இவனை, எனக்கு தெரியும், எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற வரைக்கும் உன்னால் வெட்ட முடியும்னு இல்லை, என் கழுத்து இல்லை, முடிய கூட உன்னால் வெட்ட முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்குது, அவர் கருத்தில் இருக்குது, அவர் குறிச்சிருக்கிறாரு. எப்படி கைவிடுவார், எப்படி விட்டுருவார்? உங்களை அள வச்சு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களை வேதனை பட வச்சுட்டு அவர் என்ன மகிழ்ச்சியாக இருக்கார் நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். யோசேப்பை உன்னை உயர்த்துறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, உன்னை மகிமைப்படுத்த ஒரு நேரம் இருக்கு, உன்னை ஆசீர்வதிக்க ஒரு நேரம் இருக்கு. நீ சிறைச்சாலையில் தனியாக இருக்கலாம், நீ தனியாக பணிக்குள்ள இருக்கலாம், தனிப்பட்டு விட்டுட்டேன்னு கைவிடப்பட்டேன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அவர் உனக்கென்று ஒரு நேரம் வச்சிருக்கிற, கண்ட இப்போது அனுபவத்திருக்கிற சகல பாடுகளையும் உபத்திரங்களையும் பிரச்சனைகளையும் அவன் தாண்டி ஒரு மேன்மை, ஒரு முன்குறிச்சு வச்சிருக்கிறேன். அதற்கு நேரத்தை அவனை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. முன் குறித்த மேன்மைகள் நிச்சயமாய் நிறைவேற்றுவாரு. ஹல்லேலூயா. உங்களை தேவன் மேன்மைப்படுத்துவாரு, உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டலாம். நமக்கு மேன்மை பாராட்ட ரதம் இல்லாமல் இருக்கலாம், குதிரை இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று ஒன்று, கர்த்தராகிய இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டலாம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு பேக்ரவுண்ட் இருக்கா, பின்னணியம் இருக்கா, குடும்பம் இருக்கா, பணம் இருக்கா, பொருள் இருக்கா, கேட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல. எனக்கு நீ நினைக்காத ஒரு மேன்மைக்கு என கொண்டு வருவதற்கு முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு படி மேல சொல்றேன், என் தகப்பனால் முடியாது, என் தாயால் முடியாது, என் சகோதரர்கள் முடியாது, என் சகோதரியால் முடியாது, என் கர்த்தராலும் கூடும். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு ஒரு மேன்மை வச்சிருக்கிறார். உயர்த்தியே நிறைவேற்றியே நிறுத்த மாட்டாரு. ஹல்லேலூயா. நிறுத்தவே மாட்டாரு. நிறைவேற வர, நடக்கிற வர நிறுத்த மாட்டாரு. ஹல்லேலூயா.
சகோதரர்கள் கொடுக்கல. நான் ரொம்ப அதிகமாக என்னை மகிழ்ச்சி ஆக்கின ஒரு காரியம் என்னென்னா, யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்குறாரு. அப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? யாக்கோபு வீட்டில் யோசேப்பு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ ஆமென். கர்த்தர் யோசேப்பு ஆமென் குழியில் கிடக்கிறா. கர்த்தர் அங்கே அவன் கூட தான் என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. எகிப்துக்கு போகிறான். கர்த்தர் எங்கே போகிறாரு? போதிபார் வீட்டுக்கு போகிறான். அங்கேயும் கர்த்தர். சிறைச்சாலைக்கு போகிறான். அப்போ கர்த்தர் எங்கள் பகைச்ச இடத்துல இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தூக்கி எரிஞ்ச உடனே போய் ஒரு இடத்துல விழுவோம் பாருங்க, விழுகிற இடத்துல அவர் நிற்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ சொல்லுவார், டே நீ அவன் எங்கே தான் எரியட்டும், என்னை விட்டு உன்னை எங்கடா அவன் தூக்கி விட முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். முன்குறிக்கப்பட்ட மேன்மை, குறித்ததை நிறைவேற்றுவார், குறித்ததை நடத்துவார், முடிச்சே ஆவார், நடத்தியே ஆவார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர், சத்தமாக சொல்லுங்களேன், எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்த மேன்மைய நிறைவேற்றியே ஆவார், நிறைவேற்றியே ஆவார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒன்று முன்குறிக்கப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிற ஒரு சம்பவம், 6வது அதிகாரம், சரி 9வது அதிகாரம் நீ வாசிங்க. 2வது வசனம். சரி 1வது வசனத்திலிருந்தே வாசிங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடராகிய ஒரு மனுஷனை கண்டார். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். கவனிங்க, இங்க இயேசு கிறிஸ்து அவன் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை அவர் கண்டார். பிரைஸ் தி லார்ட். அப்ப சீஷர்கள் எல்லாம் கேட்குறாங்க, இயேசு ஒருத்தனை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே இயேசு பிறவி குருடனை பார்க்குறத யாரும் பார்த்தா? சீஷர்களும் பார்த்தாங்க. அவன் இவங்க வாய் சும்மா இருக்காது. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு டவுட் கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் பிறவி குருடனாக இப்படி பிறந்திருக்கிறது நிச்சயமாக ஒரு பாவத்தினால தான். அவன் அதனால இவன் செஞ்ச பாவமா அல்லது இவங்க பெற்றவங்க செஞ்ச பாவமா அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்குறாங்க. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆமென் சிலருடைய பார்வை இப்படித்தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன ஆமென் ஒரு காரியம், ஒரு சாதகம் இல்லாத ஒரு காரியம், ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை ஏதாவது வந்துருச்சுன்னா, ஏதோ ஒன்று சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒன்று தப்பாங்க என்ன இருக்கு நடந்திருக்கு, ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன், ஏதோ ஒன்று இதாகிட்டேன். நம்ம ஆளுங்க ஆமென் இந்த நியாயம் இருக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரான ஆளுங்க. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஊரில் வக்கீல்கள் தான் கம்மி, ஆனால் ஜட்ஜு நிறைய ஆயிட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். எந்த விசாரணையுமே இல்லாமல் தீர்ப்பு எழுதுறதுக்கு நம்மளை சுற்றி 10 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு எதிராகவே நம்ம கூடயே இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். எதுவுமே இல்லை, விசாரிக்காமே மாட்டாங்க. ஆமென். இந்த குருடனுக்கு கொக்கு பால் என்ன கலர் இருக்குன்னு கேட்டதுக்கு ஒரு கதை சொன்னாங்க. கதை தெரியுமான்னு தெரியல. பெரும்பாலும் என்னுடைய பிரசங்கங்களை நான் கதைகளை சம்பவங்களை சொல்வதில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அல்லேலூயா. ஒரு குருடன் ஆமென், அவனுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டிருக்கு. அப்போ குழந்தை ஏன் அழுகுதுன்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ குழந்தைக்கு பால் இல்லை, அதனால தான் என்ன பண்ணுது, அழுகுது. பாலா அது எப்படி இருக்கும்னு இருக்கிறார். பால் வெள்ளையாக இருக்கும்னு இருக்கிறாங்க. வெள்ளையா அது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காரு. அப்போ இவருக்கு என்ன சொல்ல, கொக்கு இருக்குல்ல, கொக்கு மாதிரி இருக்கும்னு இருக்காங்க. கொக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறார். திரும்ப அவர் கொக்கு என்னது கிடையாது. அப்போ கையை இப்படி வச்சு அவர் கையை எடுத்து இப்படி தடவி கொக்கு இப்படி இருக்கும் அப்படிக்கா. இவ்வளோ பெருசாக குழந்தைக்கு கொடுத்தா அது அழுகாமல் என்ன செய்யும்னு இருக்கிறாரு. இல்லையா, இன்னைக்கு சிலருக்கு இப்படி தான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. விளக்கங்கள் என்ன ஆகிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த குருடனை இயேசு பார்த்தாரு. பார்த்த உடனே அவன் யாரு, பிறவி குருடன். பிறவி குருடன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு, பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்த உடனே இந்த சீஷர்கள் என்ன பண்ணியிருக்கணும், பிச்சைக்காரனுக்கு என்ன பண்ணியிருக்கணும், பிச்சை போட்டிருக்கணும். ஆனால் அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், முற்பிதாக்களின் பாவம் எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்த 2 நிமிஷத்தில். அல்லேலூயா. இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்,
ஆமென் இவன் பெற்றவர்கள் செய்த பாவமா, அல்லது ஆமென் இவன் செஞ்ச பாவமா, இது எப்படி இப்படி நடந்திருக்கும், எதனால நடந்திருக்கும், பெற்றவங்க காலத்திலிருந்து வந்திருக்குமா? அவனே ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இவனுக்கு இவ்வளோ டாக்டரின் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க உட்காந்து. ஆண்டவர் சொன்னார், என்னத்தையாச்சும் பேசாதீங்கடா, இது இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவனை பெற்றவங்க செஞ்ச பாவம் இல்லை. அப்போ எந்த பாவமே இல்லாமல் ஒருவன் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே வாழ முடியுமா? வர முடியுமா? வர முடியும். ஏன்னா தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட பாடுகளை அனுமதிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளுக்கு பாதகமான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விட்டால், நான் எதிர்பார்த்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராவிட்டா, அவன் நம்மளுடைய காத்திருந்த நாட்களுக்கு எந்த விதமான பதில்களும் கிடைக்காவிட்டா, ஒருவேளை நான் சரியாத்தான் இருக்கிறேனா, நமக்குள்ளே ஒரு கிளிட்டியான ஒரு ஃபீல், நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்வான ஒரு ஃபீல், நமக்குள்ளே ஏதான ஒரு காரியம், உண்மையிலேயே தேவன் என் ஜெபத்தை கேட்கிறாரா, உண்மையிலேயே தேவன் நம்முடைய காரியத்தை வைக்கிறாரா, உண்மையிலேயே தேவன் என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு, இல்லைன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேனோ அப்படி நமக்குள்ளேயே சில விஷயங்களை என்ன பண்ணிடுறது. இந்த சீஷர்கள் மாதிரி, அல்லேலூயா, கர்த்தர் சொல்கிறாரு, இது அவன் செஞ்ச பாவம் இல்லை, அவன் பெற்றவங்க செஞ்ச பாவம் இல்லை, நீங்கள் என்னத்தையாச்சும் புகையை கிளப்பி விட்டுட்டு போயிடாதீங்கடா. அவன் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை வெளிப்படுறதுக்காக நான் அவன் அப்படிதான் படைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் குறிக்கப்பட்டான் ஒரு காலத்திற்கு, அவன் குறிக்கப்பட்டான் ஒரு முன் குறிக்கப்பட்ட ஒரு காலத்திற்கு. எதற்காக? கடந்த நாட்கள் எல்லாம் குருடனாய் பிறந்தது எதற்காக? கடந்த நாட்கள் எல்லாம் அவன் காணாது இருந்தது எதற்காகனா, ஒரு காலம் அவன் வாழ்க்கையில் இருந்தது, ஒரு நேரம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. அப்போது காண்கிறவர்கள் காணக்கூடியவர்களுக்கும் காணக்கூடியவர்கள் காண்கிறவர்களுக்கான பல்வேறு காலத்தில் வெளிப்படுவதற்கு அடையாளத்திற்காகவே இந்த சூழ்நிலைக்குள்ளே அவன் அனுமதிக்கப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆமென் நீங்கள் எதிர்பார்த்திராத சில சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஹல்லேலூயா ஆமென் தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் முன்குறிக்கப்பட்டது, நிறைவேறும்படிக்கே அந்த சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். நான் நினைச்சது நடக்கலையே, எதிர்பார்த்தது நடக்கலையே, விரும்பினது நடக்கலையே, ஆமென் பார்க்கிறவனும் கேட்கிறவனும் ஆளுக்கு ஒரு விதமான ஒரு பதிலை என் வாழ்க்கை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, என்ன செய்ய ஆமென் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லுகிறாங்களேன்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், எதுவும் அல்ல, என் கிரியை வெளிப்படுத்துவது, வெயிட் பண்ணு. ஆமென் யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து ஆமென் கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன டிக்ளேர் பண்ணாலும், உங்களை குறித்து, உங்க வாழ்க்கை குறித்து, உங்களை எதிர்காலத்தை குறித்து யார் என்ன சொல்லலாம், ஆனால் தேவன் சொல்றாரு, நான் குறிச்சிருக்கிறேன். என் கிரியை மாத்திரம்தான் ஒரு வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காக அதை குறித்து வைத்தவனாலதான் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வரைக்கும் நமக்காக வழக்காடுகிறவராக தான் இருக்கிறாரு. ஆமே, சிலர் நம்முடைய வாழ்க்கை குறித்து சில டிக்ளரேஷனில் வந்துடுவாங்க, சில முடிவுக்கு வந்துடுவாங்க. இதனால தான் அது நடந்தது, அதனால தான் இது நடந்தது. தேவ கிரியை என் வாழ்க்கையில் எப்படினாலும் வெளிப்படணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். பிறவி குருடனாக இருந்தது யார் செய்த பாவம்? ஆமென். சில காரியங்களை நம்ம மேலே நியாயசானத்து மாதிரி நிறுத்தி வைத்து விட்டு நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளுக்குள்ளே சில கேள்விகளை கேட்க வைக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறாரு, தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காக தான் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே தேவன் நம்மை அனுமதிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஏன் சில இழப்புகள், ஏன் சில வேதனைகள், ஏன் சில அசூரியங்கள்? ஏனென்றால் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிறவி குருடன் எழுந்து நடக்கணும். ஆமென். இது அற்புதமாய் மாத்திரம் அல்ல, பகற்காலத்திலே தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டே தேவன் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ளே அவனை அனுமதித்ததுக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை. பகற்காலத்தில் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஆமென். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பகற்காலத்திலே தேவனுடைய கிரியைகள் வெளிப்படக்கூடிய பகற்காலத்தை இந்த தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த பட்டணத்திற்கு நான் காண்பிக்கும்படிக்கே ஒருவன் முன் குறிக்கப்பட்டிருந்தான். அவன் தான்
இவன் மூலமா தான் என் கிரியை வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிரிகைகள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதற்காக தான் சில இழப்புகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. ஆமென். சில நெருடல்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. சில எதிர்மறையான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, ஒருவேளை அதா இருக்குமா இதா இருக்குமா, அல்ல, எந்த சூழ்நிலையின் நடுவிலும் தேவனுடைய கிரிகைகளின் வாழ்க்கையில வெளிப்பட்டாக வேண்டும். தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காகவே தான் தேவன் சில பாதகமான சூழ்நிலைகளுக்குள்ளே உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்துகிறாரு. ஆமே. சாதகமான சூழ்நிலையில எல்லாம் ஆமே நல்லா இருந்துட்டு பாதகமான சூழ்நிலை வந்த உடனே ஓ கர்த்தர் கைவிட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்தாரோ, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணேன் எனக்கு பதில் வரல, எவ்வளவோ உபவாசம் பண்ணேன் எனக்கு பதில் வரல, என்ன பண்ண, ஓ ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்கலையே, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி எதிர்மறையான சூழ்நிலையிலே எதிர்மறையான வார்த்தைகளை போட்டு விடாதீர்கள். எந்த சூழ்நிலையும் தேவன் உங்களை கைவிடுவதில்லை. ஆமே. ஹல்லேலூயா. பாதகமான சூழ்நிலையில கூட ஆமே சொல்லுங்க, தேவ கிரியை என்னிலே வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். லாசரு செத்து 4 நாள் ஆயிடுச்சு. ஆமே. லாசரு ஆமே வியாதியா இருக்கிறான்ங்கிற செய்தியை அவங்க அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்துக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க. சொல்லி அனுப்பின உடனே, சொல்லி அனுப்பினதுக்கு அப்புறம் தான் லாசரு என்ன பண்ணா, செத்தா. நல்லா கவனிங்க, லாசரு வியாதியா இருக்கிறாங்கிற செய்தியை சொல்லி அனுப்பினவங்க லாசரு செத்துட்டாங்கிற செய்தியை சொல்லி அனுப்பல. ஆமே. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறபோது சொல்றாங்க, ஆண்டவரே இவன் வியாதியா இருக்கும் போது உங்களுக்கு நான் என்ன பண்ணேன், நீ சொல்லி அனுப்பினேன், நீர் இங்கே இருந்திருந்ததால் அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான். அப்போ இவங்க என்ன நினச்சாங்க, வியாதி வந்த உடனே ஏசுட்ட சொல்லிடுவான், ஏசுப்பா உடனே வந்து லாசரு என்ன பண்ணிடுவார், குணமாக்கிறாரு. குணமாக்கினா அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், செத்து இருக்க மாட்டான். ஸோ அதனால தான் வியாதியாக இருக்கும்பொழுதே ஏசு கிறிஸ்துக்கு ஒரு செய்தி என்ன ஆயிடுச்சு, லாசரு வியாதியாக இருக்கிறாங்கிற செய்தி போயிடுச்சு. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன, நீங்கள் எதிர்பார்க்கிற காலத்தில், நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில், நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் அவர் கிரியை செய்கிறவரல்ல, அவருடைய காலத்தில், அவருடைய நேரத்தில், அவருக்கு வெளிப்படுக்கிற விதத்தில் அவர் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. கிளம்பினவர் லாசரு வியாதியாக இருக்கிறான்னு செய்தி கேட்டதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் தங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமேனா. பின்னும் 2 நாள் அவர் அங்கே தங்கினார். ஹல்லேலூயா. செய்தி வராமல் இருந்திருந்தா கூட கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பியிருப்பாரோன்னு தோணுது. செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் 2 நாள் என்ன ஆகுறாரு, என்ன ஆண்டவர் நம்ம சூழ்நிலை தெரிஞ்சு ரொம்ப அமைதியாக இருக்கிறாரே, இப்போ வரைக்கும் ஒன்றுமே ஆண்டவர் நடத்த மாட்டேங்கிறாரே, நாளைக்கு நமக்கு ஆமே இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதமும் செய்ய மாட்டேங்கிறாரே, நம்ம கண் எதை தான் தேடிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் லாசரு சாகக்கூடிய தருணம் வரைக்கும் மார்த்தாளுடைய மரியாளுடைய கண்கள் வீட்டுக்கு வாசலில் வீதியில் இயேசு வாராரா வாராரா வாராரான்னு தான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவன் ஜாகரு கூட வந்துட்டார் நல்லா இருக்கும், இவன் ஜாகரு கூட வந்துட்டார் நல்லா இருக்கும், இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் வரவே இல்லை, ஆள் மறிச்சும் போயிட்டாரு. அவன் மறித்து போனதுக்கப்புறம் எடுத்து அடக்கம் பண்ணி கல்லறையில் வச்சு கல்லை போட்டு மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு வந்து உட்காந்து எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு 3ஆவது நாளும் போய் அவன் பரிமள தைலத்தை கல்லறையிலலாம் வார்த்துட்டு வந்துட்டாங்க. 4ஆவது நாள் தான் இயேசு கிறிஸ்து வாராரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் இங்கே சொல்கிறா, நீர் இங்கே இருந்தார்னா என் சகோதரர் என்ன பண்ணியிருக்க மாட்டான். ஏன் லேட்டு, ஏன் தாமதமாய் வந்தீர். ஹல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியல, எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நடக்கிறதுக்கு அவன் நீ செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. லாசரு அவ்வளோதான் தூக்கி கல்லில் வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ வந்து யாரே பார்க்க வந்தீங்க, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தீங்களா, எதற்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல அவன் உயிரோடு எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நேர கல்லறையில் போய் நின்றுட்டார், வீட்டுக்கு போகலை, கல்லறையில் போய் நின்று கல்லை புரட்டுங்கடான்ட்டார். பிரைஸ் தி லார்ட். இவ பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறா, கல்லை புரட்டுனா ஸ்மெல் அடிக்கும், நாருமே ஆண்டவரே, நீர் அவனை பார்க்கணும்னு விருப்பப்பட்டிருந்தா உயிரோடு இருக்கும் போது வீட்டில் நல்லா கட்டிலில் படுக்க வச்சுருந்தோமே மாதக்கணக்கா, அப்போ வந்து அவன் முகத்தை என்ன பண்ணியிருந்துருக்கணும். இப்போ கல்லறை வச்சு மூடி கல்லறை 4 நாள் ஆனதுக்கப்புறம் அவன் முகத்தை பார்க்கணுன்னு வந்து நின்று அழுது, என்ன ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு என்ன பண்ணலை, நாருன்னு அவ சொன்னதுக்கு நாராதுன்னெலாம் பதில் சொல்லலை. ஹல்லேலூயா. லாசருவே வெளியே வான்ட்டாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெளியில் எழுந்துச்சு வந்துட்டு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
எதிர்பார்த்த நேரத்தில் அவர் கிரியை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவர் செய்ய நினைத்ததை செய்தே நேரிப்பா. எதிர்பார்த்த நேரத்தில் அவர் கிரியை செய்யல, எதிர்பார்த்த நேரத்தில் அது நடக்காம இருக்கலாம், எதிர்பார்த்த விதத்தில் அது நடக்காம இருக்கலாம், ஆனால் அவர் செய்ய நினைத்ததை தடைபடுவது இல்லை. நீங்க நினைச்சிருக்கலாம் உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உங்க எதிர்காலம் முடிஞ்சிருச்சு, நீங்க போட்ட திட்டங்கள் முடிஞ்சிருச்சு, உங்களோட ஆசீர்வாதம் முடிஞ்சிருச்சு, இனி இதை தாண்டி என்னால செயல்பட முடியாது நீங்க நினைக்கலாம். அவர் கர்த்தர் சொல்றாரு, என் வேலை வந்தது, என் வேலையில என் கிரியைகளை வெளிப்படுவதற்காகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை அடைவதற்காகத்தான். ஆமென். தேவன் சில நேரங்களிலே நம்முடைய பார்வைக்கு அது தாமதத்தை போல தெரியலாம், ஆனால் அது தடையாவது இல்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மாறித்தால் மரியாளுடைய பார்வையிலே இயேசு லேட்டா வந்திருக்கிறாரு, ஆனால் லாசருடைய பார்வையிலே இயேசு சரியான நேரத்தில் உயிரோடு எழுப்பிட்டாரு. ஆமென். தேவனுடைய வேலை என்பது உங்களுக்கும் எனக்கும் ஆமென் கற்பனைக்கு எட்டாத விதத்தில் தான் அவர் கிரியை செய்வார். எப்போ ஆண்டவர் கிரியை செய்வார்? 10 மணிக்கு நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஆமென். அப்போ 9:55 செஞ்சிருவாரா? கிடையாதுங்க. அல்லேலூயா. 10 மணி ஆகி 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. இழந்ததை திரும்ப கொடுக்கவும் அவரால் முடியும், நாட்களையும் திரும்ப கொடுக்கவும் அவரால் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதிர்பார்த்த நேரத்தில் செயல்படாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் குறித்த நேரத்தில் அவர் செயல்படுகிறவர். ஆமென். ஆபிரகாமுக்கு தேவன் தம் பிள்ளையை கொடுப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணினார் 75 வயசுல. ஆமென். 99 வயசுல வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுகிறார். அவன் 100 வயதில் தான் பிள்ளை பிறக்கிறது. ஆமென். ஆனால் ஆபிரகாமுடைய பார்வையிலே, சாராளின் பார்வையிலே வயது சென்றவர்கள், கற்பம் செத்து போனது, நாட்கள் ஆயிடுச்சு, காலங்கள் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. யார் பார்வையில்? ஆபிரகாமுடைய பார்வையிலே, நம்முடைய பார்வையிலும் கூட. ஆனால் வேதம் சொல்லுகிறது குறித்த காலத்தில் சாராள் கர்ப்பவதியானாள். வேதம் சொல்லுகிறது குறித்த காலத்தில். தாமதமான சூழ்நிலையிலே சாராள் கர்ப்பவதி ஆனாலும் போடல, பாதகமான சூழ்நிலையிலே சாராள் கர்ப்பவதி ஆனாலும் போடல, தேவன் குறித்த காலத்திலே அவள் கர்ப்பவதி ஆனாள். உங்களுடைய என்னுடைய நாட்களில் ஒருவேளை நம்முடைய பார்வையில் முடிஞ்சு போச்சு நினைக்கலாம், கர்த்தருடைய பார்வையிலே இனிதான் ஆரம்பிக்கவே போறேன், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே போறேன், இப்பதான் வந்திருக்கிறேன், இப்பதான் ஆரம்பிக்க போறேன், இனிதான் நீ பார்க்க போற, இனிமேல் மகிமையை பார்க்க போற, இனிமேல் என்னுடைய மகத்துவத்தை பார்க்க போற, இனிமேல் என்னுடைய கிரியைகள், என்னுடைய மகிமை உன்னதத்தில் வெளிப்படுகிற நீ பார்க்க போற. யார் சொன்னா முடிஞ்சிருச்சுன்னு? யார் சொன்னா நாட்கள் இல்லைன்னு? யார் சொன்னா காலங்கள் இல்லைன்னு? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பியூட்டியான ஒரு விஷயம், 35 வருஷம் ஒருத்தர் வியாதியஸ்தன் இருந்தான், நடக்கவே முடியாதவன், பெதஸ்தா குளத்தில். ஆமென். 35 வருஷம். இயேசு கிறிஸ்துக்கு அங்கே போய் நிற்கும் போது 31 வயசு. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெதஸ்தா குளத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தான்? படுத்துக்கிட்டு இருந்தான். உட்காந்துட்டு இல்லை, படுத்துக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. அவனால் எந்திரிச்சு இங்கேயும் அங்கேயும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவன் 35 வருஷம் வியாதியாக இருந்து படுத்தவனுக்கு வெளியில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஊர் எப்படி இருக்குது, உலகம் எப்படி இருக்குன்னு எதுவுமே என்ன ஆகாது, தெரியாது. 35 வருஷம் கழித்து அவன்கிட்ட போய் குலமாகணும்னு விரும்புறியான்னு கேட்டால் கூட சரியான பதில் என்ன பண்ணல, அவன் சொல்லலை. ஆண்டவரே, குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நானாக இறங்கி முட்டி மோதி உருண்டு பிறண்டு போனாலும் எனக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணிடுறியான், இறங்கிறான். அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பல தடவை நான் முயற்சி எடுத்து நான் சுகமாக ஆகலை அப்படிங்கிற கதை சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. சில நேரங்களில் ஆண்டவர் சில நேரத்தில் இப்படி தான், போதும்பா பேசுனது முதல்ல எந்திரிச்சு நடப்பான்ருவார். அல்லேலூயா. நான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி, 35 வருஷம் படுத்திருந்தவனை போய் தேடி போய் சுகமாக்கணும்னு ஆண்டவருக்கு என்ன அவசியம்? அல்லேலூயா. நீ படுத்துட்டா இன்னும் ஒரு 10 வருஷம் படுத்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், நேராக பரலோகத்திலே என்ன பண்ணியிருக்கலாம், உன்னை எழுப்பியிருக்கலாமே. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவன் மூலமாக அவன் சுகமாக்கப்பட்டதை பரிசேயர் சதுசேயர் கண்டு, தேவாலயத்தில் கண்டு, சாட்சி பகர்ந்து இயேசு கிறிஸ்துவை அற்புதத்தை பற்றி பட்டணத்தில் தேசத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் 35 வருஷத்தை இழந்தது போல தெரியலாம், ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையில் கிரியை செய்தது 35 வருஷம்
வருஷத்தை திரும்ப பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ 35 வருஷம் ஒருத்தனுக்கும் பிரயோஜனம் இல்லாம படுத்தே கிடந்த நீ இனி இயேசுவினுடைய சாட்சியாய் எழும்பி, ஆமென், 35 வருஷத்தை தேவன் திரும்ப அவன் கையில கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் முடிந்ததுன்னு சொன்ன விஷயத்துல தேவன் ஒரு ஆரம்பத்தை வைக்க விரும்புகிறாரு. நீங்கள் எது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களோ, அதை தேவன் ஒரு ஆரம்பத்தை வைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் பார்வையில் முடிஞ்சிருக்கும். லாசரு செத்துட்டா மனுஷன் பார்வையில் முடிஞ்சிருச்சு. கல்லறையில் வச்சுட்டா லாசரு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அவன் 3ஆவது நாள் பரிமளம் தெளித்து வாச்சிட்டு அவ்வளோதான், சோழியே முடிஞ்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, டே ஆரம்பிக்கிறதுக்கும் முடிக்கிறதுக்கு நீ யாரு? நானே துவக்கமும் முடிவுமா இருக்கிறேன், நானே ஆதியும் அந்தமுமா இருக்கிறேங்கிற. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சில நாட்களை நீங்கள் இழந்த வருடங்களை தேவன் திரும்ப தர போகிறாரு. இழந்த நாட்களை தேவன் திரும்ப தர போகிறாரு. இழந்த காரியங்களை தேவன் திரும்ப தர போகிறாரு. என் கிருபை வெளிப்படும் பொருட்டு, என் மகிமை வெளிப்படும் பொருட்டு எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள், எத்தனை காலங்கள் விட்டு வைத்திருந்தேன். என் நேரம் குறித்த காலம் வந்த பொழுதோ சுமக்க வேண்டிய ஈசாக்கை சாரா சுமந்தே தீருவா. ஆமென். காலம் சென்றது, கற்பம் செத்து போனது, வயது சென்றவள், ஆனால் குறித்த நேரம் வந்தவள் ஈசாக்கை சுமந்தே தீருவா. ஹல்லேலூயா. ஈசாக்கை பெற்றே தீருவா. ஆமென். 100 வயசு கிழவி சுகப்பிரசவத்தில் பெத்துட்டா பிள்ளைய. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 100 வயசு கிழவி என்ன பெத்துட்டா? 25 இன்னைக்கு சிசேரியனுக்கு போய்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. 100 வயசு கிழவி நார்மல் டெலிவரியில் என்ன ஆகிட்டு இருக்கு? பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். குறித்த நேரம் வரும் பொழுது நீங்கள் பெற வேண்டியதை பெறுவீர்கள், அனுபவிக்க வேண்டியதை அனுபவிப்பீர்கள், உயர்த்தப்பட வேண்டிய மேன்மையில் உயர்த்தப்படுவீர்கள். ஆமென். இழந்த அத்தனையும் திரும்ப 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 பெற்றுக்கொள்வீர்கள். இது குறித்த காலம், தேவன் முன் குறித்த நேரம் இது. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். அது முடியாது. எல்லார் கண்களை மூடலாமா? எல்லார் கண்களை மூடலாமா?